வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து குழந்தைங்க கூட அழகாக சாப்பிடுவாங்க, நல்லா சத்தானது. மஷ்ரூம் வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிட்டேன் நான். அது நல்லா உருகட்டும். கொஞ்சம் பூண்டு நல்லா சீவிட்டு வச்சுருந்தேன். ஒரு 4-5 பல்லு பூண்டு எடுத்து, பூண்டு தான் இதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பச்சை மிளகாய், ரொம்ப காரம் வேண்டாம், அதுக்காக கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போ வந்து மஷ்ரூமை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி இது மாதிரி வச்சுக்கோங்க. எடுத்து போட்டு அதை நல்லா கொஞ்சம் வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். முழு ஜீரகமே, அதுதான் நல்லா வாசமாக இருக்கும். அதனால் ஜீரகம் கொஞ்சம் போட்டுட்டு, குடமிளகாய் ஒரு 1/4, அரை மிளகாயை கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். அது ரொம்ப வதங்கக்கூடாது, ஒரு மாதிரி வாசம் வந்துடும். அதனால் கொஞ்சம் லேசாக வதங்கின உடனே கேப்சிகம் வந்து லேசாக வதங்கினாலே போதும். போட்டு நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் நேரம் விடுங்க. விட்டு இப்போ வந்து நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து முட்டை எடுத்துக்குவோம். அந்த காயெல்லாம் கொஞ்சம் ஓரமாக தள்ளி வச்சுட்டு முட்டையை அதில் ஊற்றி இப்போ நல்லா கலந்து விடலாம். நல்லா அந்த முட்டை வந்து பொடி ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டு, கை விடாமல் கிளறினா தான், இல்லைன்னா பெருசு பெருசாக கட்டியாக இருக்கும். அதனால் நல்லா தூள் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க. அப்போ தான் அந்த காயிலையும் முட்டை ஒட்டும். அதுக்காக தான் காயோடு சேர்த்து இப்போ பெரட்டியிருக்கோம். இப்போ கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டு பிடிக்காமல் நல்லா அதை வதக்கி விட்டுட்டு, இப்போ வந்து ஒரு கப் ரைஸ் எடுத்து, நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஜீரக சம்பா ரைஸும் சேர்த்துக்கலாம். நான் வந்து நம்ம சாதம் வடித்ததை தான் போட்டிருக்கேன். போட்டு அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுட்டு, ஜீரக சம்பா ரைஸ், பாசுமதி ரைஸ் கூட போடலாம். போட்டு நல்லா பெரட்டி விட்டு, லைட்டாக ஒரு லெமன், ஒரு அரை லெமனில் கொஞ்சம் புளிஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது டொமேட்டோ சாஸ் இருந்ததுன்னா கெச்சப்போ சாஸோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நைட்டில் கூட பிள்ளைங்களுக்கு இது மாதிரி கொடுக்கலாம். கடையில் போய் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றாங்கல்ல, அதுக்கு பதில் இப்படி நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.